கடல்னா என்ன, கடலின் பயன் என்னங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அதையெல்லாம் வலியுறுத்தி தான் நவம்பர் 15ஆம் தேதி கடலம்மா மாநாடு நாங்கள் போனோம். நிலத்தில் விவசாயம் போல ஒரு கடல் விவசாயம். எங்களுடைய மீனவ மக்கள் தொடர்ச்சியாக படுகிற துயரங்களை நீங்கள் பார்க்குறீங்க. கடலுக்குள்ள சென்று மீன் பிடிக்க முடியாத ஒரு பெருந்துயரம். அப்போ எல்லை தாண்டி வர்றோம்னு சொல்லி கைது செய்யப்படுவதும், சிறைபிடிக்கப்பட்டு வீழ்த்தப்படுவது, படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது. இது என்று இந்த துயருக்கு ஒரு முற்று வரும்னு தெரியாத அளவுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. ரெண்டாவது, எங்களுக்கு இப்போ கடல் குறித்த புரிதல் நமக்கு இல்லை. இந்திய நிலப்பரப்பு அளவிற்கு கடலுக்குள்ள பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் கிடக்குங்க. செத்து கரை ஒதுங்குற மீன்களில் வயிற்றுல எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு திமிங்கலம் ஒதுங்குனா அதில் 40 கிலோ எடை உள்ள பிளாஸ்டிக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் வளிமண்டலம்னு ஒன்று தான், இந்த காற்று படலம் தான் புவிக்கு வருகிற வெப்பத்தை தணித்து அதை கட்டுப்படுத்து. அப்போ அந்த வளிமண்டலத்துக்கு இந்த ஓசோன் காற்றை அதிகமாக அனுப்புவது கடலுக்குள்ள இருக்கிற நீலப்பச்சை பாசிகள் தான், ஆல்காங்கிற அந்த தாவரம். இப்போ அந்த கடலையும் நம்ம சிறுக சிறுக அழித்து. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே துறைமுகம் கட்டுறேன்னு சொல்லிட்டு 10 கிலோமீட்டருக்குள்ளே உண்டி கட்டி, இப்போ என் தம்பி எல்லாம் சொல்கிறாங்க அது கட்டினதுனால கடலில் அரிப்பு அதிகமாக இருக்குது, நம்ம மீன் பிடிக்கவே போக முடியல. ஒரு ஒப்புக்கு ஒரு தூண்டில் வளைவை போட்டு அதையும் முழுமையாக பண்ணாமல் அது எல்லாமே அறகுறையாக இருக்குது. அப்போ கடலை நம்பி வாழ்கிற எங்கள் வாழ்வாதாரம், எங்களுடைய இது என்னங்கிறதா இங்கே இருக்கிற சிக்கல். அதையெல்லாம் வலியுறுத்தி தான் நவம்பர் 15ஆம் தேதி கடலம்மா மாநாடு நாங்கள் போனோம். கடல்னா என்ன, கடலின் பயன் என்னங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல.